கடற்கரை எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம். நான் இறைமன் சாகர். மீண்டும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் வட்டார பொறியாளரும் எழுத்தாளருமான திரு ஹேமில்டன் கட்டார் அவர்களை சந்தித்து உரையாடவிருக்கின்றோம். அவர் எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்தார், இங்கே என்னென்ன பணிகள் செய்தார், அவர் எப்படி எழுத்துலகுக்கு வந்தார், எந்தெந்த நூல்களை எழுதியிருக்கிறார், அவருடைய பிற சாதனைகள் என்ன என்பதை பற்றித்தான் இந்த நேர்முகத்தில் நான் அவரோடு உரையாடவிருக்கிறேன். வணக்கம் சார். உங்களை நீங்கள் முதல்ல அறிமுகப்படுத்துங்க. உங்களை பற்றியும் உங்களுடைய பூர்வீகம் பற்றியும் நம்முடைய நேர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நான் பூர்வீகமாக தூத்துக்குடி மறை மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள வீரபாண்டியன் பட்டணம் ஊரை சார்ந்தவர். எங்களுடைய பூர்வீகம் எல்லாருமே கொழும்புல இருந்து வியாபாரிகளாக இருந்து ஊரில் செட்டில் ஆனவங்க. வீரபாண்டியன் பட்டணத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா படித்தவங்களும் படிப்பில் ஆர்வம் உள்ளவங்களும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. அதிகமாக கடல் தொழிலுக்கு போகாதவங்களுமா இருப்பாங்க. ஒரு பார்ட் கடல் தொழிலுக்கு போகிறவங்களும் மற்றவங்க எல்லாம் இப்போ எஜுகேஷனில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணனால கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு 10,000 ஃபேமிலி இருக்குது. எங்கள் கோயில் புனித தோமையார் ஆலயம் சொல்லி ஒரு பெரிய பழமை வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட 135 வருஷத்துக்கு மேலாயிட்டு அந்த ஊரை சார்ந்து நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே. ஓகே சார், உங்களுடைய குடும்ப சூழல், அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யார் யார், அந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, நமக்கு இது வழக்கம் போல் கடற்கரை கிராமம்னாலே ஒரு வீடில் அதிகமான குழந்தைகள் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை ஆயிட்டு. எங்கள் வீட்டில் 13 பேர், 7 ஆண்கள் 6 பெண்கள். எல்லோரும் படித்து பட்டதாரியாகி எல்லோரும் வேலைக்கு செஞ்சுருக்கோம். எங்கள் அம்மா சாதாரண படித்தவங்க தான், எஸ்எஸ்எல்சி கூட படிக்கலை. அப்பாவும் அதே மாதிரி தான். ஆனால் கொழும்புல வேலை பார்த்தனால அவங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் 13 பேர் பிள்ளைங்களையும் படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. அதில் 2 பேரை கடவுளுக்கு அர்ப்பணித்தாங்க. அந்த வகையில் நாங்கள் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் தம். ஏன்னா ஒரு அண்ணன் ஃபாதர் ஜெரோசினே காட்டார், இன்னொரு தங்கச்சி ஆக்னஸ் ஜூபிலா, அவங்க லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி புவர் கான்வென்ட்டில் அவங்களும் இருக்காங்க. அவங்க நர்சிங் முடிச்சிருக்காங்க. இது மாதிரி நாங்கள் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு, இப்போ வழக்கம் போல் நம்ம மீனவ மக்கள் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியும். பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு அம்மா இல்லைன்னா அக்கா தான் வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்தனால எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா இருந்தது. நம்ம கடற்கரை கிராமத்துக்கே உண்டான அந்த பாண்டிங். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ 13 பேர் இருந்தாலும் எல்லாரும் அண்ணன் அண்ணி மைனி எல்லாரும் இன்னைக்கு வரை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அவங்க அந்த அளவுக்கு எங்களே வளர்த்து அழகாக இப்படித்தான் நீங்கள் இருக்கணும், எங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே தனித்தனியாக இருந்துக்கிறங்க, ஆனால் எல்லோரும் எப்போ வேணாலும் எங்கிட்ட வரணும், இருக்கணும், போயிடணும், இனியே யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்து நாங்கள் நல்ல விதமாக எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து அவங்களும் காலம் கடந்து அவங்களையும் ரேடி சேர்ந்தார்கள். இப்போ அண்ணன் இட்டாலியில் இருக்காங்க. அவங்களும் 75 வயசாயிட்டு அவங்களும் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் மறை மாவட்டத்தில் இருந்தாங்க. நல்ல ஒரு இளைஞர் இயக்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. ஆசியா லெவலில் பல லாங்குவேஜ் தெரியும். அதனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இட்டாலியில் வேலைக்கு கூப்பிட்டனால அங்கே போயிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தோடு அவங்களுக்கு முடியுது. இனி இங்கே ஊரில் செட்டில் ஆகி இனி மக்களுக்காக இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும், நம்ம கடற்கரை மக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதில் முக்கியமாக எங்கள் ஊரில் வலமுறிநாதம்னு ஒரு சென்டர் இருக்குது. அதை ஸ்தாபனம் பண்ணது அருட்பணி ஸ்டீபன் கோமஸ் அவர்களோடு சேர்ந்து அண்ணனும் சேர்ந்து தான் இதை ரெடி பண்ணாங்க. அதுக்கு இடமெல்லாம் எங்களுடைய சித்தப்பா மகன் நெவிலியை காட்டார். அவ்வளோ பெரிய இடத்த ஃப்ரீயாக கொடுத்து பில்டிங்கும் கெட்ட வச்சு அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீபன் கோமஸ்க்கு 98 வயது ஆகிறது. இன்னைக்கு வரை அவர் எங்கள் ஊரை விட்டு போகவே மாட்டேங்கிறார், அங்கேயே தான் இருக்கிறார். அவரோட வேலை என்னென்னா, அந்த வலமுறை நாதத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். இந்த வலமுறை நாதத்தில் நம்ம கடற்கரை மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி வளர்ந்து எப்படி முன்னுக்கு வந்ததுங்கிறதுக்குள்ள அவ்வளோ ஸ்டாட்டிக்ஸ் அங்கே எடுக்கலாம். யார் வேணாலும் போய் அது சம்பந்தமான புத்தகங்கள் அவ்வளவும் இருக்குது.
நீங்கள் உட்காந்து பார்வை பார்த்து நீட்டாக குறிப்பெடுக்கலாம், எது வேணாலும் நம்ம கேட்கலாம், ஃபாதர்கிட்ட பேசலாம். அவருக்கு வயதின் முதுகின் காரணமால அதிகமாக செயல்பட முடியல. இப்போ அண்ணனை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இனி அண்ணன் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை எப்படி வராங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம மக்களுக்கான ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சு நடத்தணும், கிளாஸஸ் நடத்தணும். அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு கடல் தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன செய்யலாம். இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறம் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். அந்த அறம் ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் ஊர் பசங்களாகவே சேர்ந்து வச்சுருக்காங்க. சிங்கப்பூரை பேசிக்காக வச்சு கிட்டத்தட்ட 50 பிள்ளைங்களுக்கு மேலே படிப்புகளுக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாம் பிஜி லெவலில் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க. நானும் கூட எங்கள் ஊரில் பரவநல பேரவைன்னு ஒரு இது இருக்குது. அந்த பரவநல பேரவையை நான் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு உதவுச்சுது. அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு. அப்போ தான் நமக்கு அது பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுது. அதனால் அதை அதில் அந்த தொகையும் வச்சு அண்ணனோட அக்காவோட அவங்கள ஹெல்ப் பண்ணதை வச்சு படித்து நானும் இனியும் மெயினாக படிக்க வச்சதை வந்து எங்களுடைய சித்தப்பா அலாய்சு சேகர். அவரை வந்து கொழும்புல வந்து கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் எங்கள் குடும்பம் மட்டும் நல்லா அக்கறை எடுத்து எங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கள் ஒவ்வொருத்தரையா படிப்புக்குன்னு எல்லாரும் படிக்கணும் வர நேரமெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு இருக்கோம். அப்படி நாங்கள் குடும்பங்கள்ல இருந்து இன்றைக்கி நாங்கள் 13 பேரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக நாங்கள் இன்றைக்கி ரோட்டில் நாங்கள் 7 பசங்க நடந்து போனால் எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எப்படி இன்னும் இவங்க சொத்துக்கோ வீட்டுக்கோ சண்டை இல்லாமல் எப்படி இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்காங்க. எங்கள் அக்காலாம் டெஸ்டி போட்டுண்டா அப்படி சேர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி அங்கேருந்து வந்திருக்கோம். உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய குடும்ப நிலைமை எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாகவே இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய ஊர் பற்றிய தகவல் கூட நிச்சயமாக சிறப்புள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த வீரபாண்டியப்பட்டினம் அந்த ஊரினுடைய சிறப்பு என்ன? ஊரில் என்னென்ன விசேஷங்கள், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து சொல்லுங்களேன். எங்கள் ஊர் வந்து பொதுவாகவே படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. எல்லா பசங்களும் நல்ல படிப்பு அறிவு. 2வது எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே அந்த 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 சைடில் உள்ள கடற்கரை கிராமங்களில் எங்கள் ஊரை மேஜைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மேஜைக்காரங்க. ஏன்னா மேஜையில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம கடற்கரை கிராமங்களில் எல்லாரும் கீழே உட்காந்து நம்ம ஒன்றா உட்காந்து கஞ்சி குடிப்போம். எங்கள் வீட்லேயும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனாலும் அதுக்கு பேர் வந்து மேஜைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் பக்கத்தில் உள்ள அந்த ஸ்லாங், அந்த வார்த்தைகள். எப்படி நமக்கு இங்கே கேரளா பார்டர் போகும்போது அந்த தமிழ் வந்து ஒரு ரசனையோட இந்த சஜ்ஜின்னு சொல்லி ஒருத்தர் யூடியூப்பில் பண்ணுறாரு. அவரோட அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ஸ்லாங். அந்த ஸ்லாங்னால இன்றைக்கி அவர் பெரிய பாப்புலர் ஆகிட்டார். இதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாக யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தனால அந்த யாழ்ப்பாண தமிழ், அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவு வகைகள் எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷம். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியும், மாசியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் ஊரில் மாசி இல்லாத வீடே இருக்காது. மாசி துவையல், மாசி சம்பல், சீனி சம்பல், இதெல்லாம் மாசிக்கு உள்ள மாசி கொலக்கட்டை இப்படி பண்ணுவாங்க. இது மாதிரி மாசி சாம்பார், அது மாதிரி இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய் எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இது மாதிரி இப்போ பலகாரங்கள் செய்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த கொழும்பு பேஸ் பண்ணி இருக்கும். எங்கள் ஊரில் இன்றைக்கும் எங்கள் ஊரில் ஓட்டு மாவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஓட்டு மாவுன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே மணவாளக்குறிச்சியில் இருக்குது, கடலாக்குடியில் இருக்குது. இங்கே முஸ்லீம்ஸ் தான் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் குடிசை தொழிலாகவே பண்ணி விற்றுட்ருக்காங்க. நல்ல சுத்தமாக ஆள் வச்சு செய்கிறாங்க. நாங்கள் ஊருக்கு போனோம்னா எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிடுவோம். எங்கள் ஊர் வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் கம்ப்ளீட்டாக கேத்தலிக், ரோமன் கேத்தலிக். அடுத்த ஊர் காயல்பட்டினம், அது கம்ப்ளீட்டாக முஸ்லீம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து ஆல்மோஸ்ட் ஹிந்துஸ். இது அதாவது இந்து, கிறிஸ்து, முஸ்லீம்ஸ் இப்படி ஒரு ஒற்றுமையான அந்த ஒரு இடம். அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம். ஏன்னா எல்லாரோடையும் நாங்கள் பழகிறது. முஸ்லீம்ஸ்லாம் எங்ககிட்ட ரொம்ப எங்களே சாச்சான்னு சொல்லிட்டானே உடனே கண்டுபிடிச்சிருவான். ஏய் நீ கடப்புறதுக்காரன் தானே. எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சாச்சா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்னா கடப்புறத்துக்காரனா. அந்த கடப்புறத்துக்காரங்க மட்டும்தான் முஸ்லீம்ஸை சாச்சான்னு கூப்பிடுவாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம சாச்சான்னு தான் சொல்லுவோம். அப்படி பாயின்னு சொல்லுவாங்க இங்கே. அந்த மாதிரி இந்த மாதிரி இது காரியங்கள்லாம் நல்ல அந்யோன்யமாக. எங்கள் ஊர் வந்து முக்கியமாக ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஃபேமஸ். வீரபாண்டியப்பட்டினம்னாலே பிறக்கும் போதே ஃபுட்பாலோட தான் பிறப்பான். எப்படி தூத்தூர் வந்து இங்கே
ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி எங்கள் ஒரு வீரபாண்டிய மன்றம் வந்து ஃபுட்பாலுக்கு ஃபேமஸ். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால் ஆர்லாண்டோ பிராய்னு எங்களுடைய மச்சான் ஒருத்தர், சேவியர் பீரிஸ், ரெண்டு பேரும் ஒருத்தர் ரயில்வே, ஒருத்தர் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணாங்க. ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. இன்னைக்கு எப்படி கிரிக்கெட்டில் இந்தியா டீமில் ஒரு ஆள் போய் சேர்றதுக்கு கஷ்டமோ, இவங்க ரெண்டு பேர் எங்கள் ஊரில் இருந்து ஃபுட்பால் டீமில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய அது அச்சீவ்மெண்ட். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை அதெல்லாம். அவர் ஆர்லாண்டோ பேரெல்லாம் இன்னும் இருக்காரு. அவர்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இருக்கீங்க, உங்களோட விளையாட்டு நாங்கள்லாம் பைத்தியம் அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் ஊரில் வந்து ஃபுட்பால் இன்னைக்கு எங்கள் ஊரில் ஃபுட்பாலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ 11s 7s இந்த மாதிரி 5s இப்படி அந்த குரூப் தனியாக வச்சு எங்கள் பசங்க பட்டணம் பட்டணம் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லி இளைஞர் மன்றம்னு ஒன்று இருந்தது. அதில் வச்சு அவங்க எங்களையெல்லாம் கோச்சப் பண்ணி நல்லா இது பண்ணாங்க. நானும் பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது ஃபுட்பால் டீமில் இருந்தேன். பாண்டிச்சேரியில் விளையாண்டுருக்கேன். நம்ம நாகர்கோயில் எதிர்த்து விளையாண்டுருக்கேன். நாகர்கோயில் பாலிடெக்னிக் எதிர்த்து விளையாண்டுருக்கேன். இது மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது மாதிரி எங்கள் ஊர் வந்து ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஃபேமஸ். இதுதான் எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா, மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களையும் நாங்கள் இப்போ நல்லா அனுசரித்து போகிறாங்க. கோயில் காரியங்கள்லேயே அவங்களாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ரொம்ப பாகுபாடுகள் நிறையா இருந்தது. அவன் கடலுக்கு தொழிலுக்கு போகிறான்னு, பட் அவனும் நம்மால் தான் அப்படிங்கிற அளவுக்கு அன்பியங்கள் வந்து ஃபாதர்ஸ் அவங்கள எல்லாரையும் மிங்கிள் பண்ணி அவங்களும் இப்போ எல்லா காரியங்களையும் கோயில் காரியங்கள்லாம் அவங்க தான் முன்னுக்கு நிற்காங்க எங்களை விட. அவங்க ஏன்னா எல்லாரும் வெளிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க தான் இன்னைக்கு அந்த தொழில் பார்க்குறவங்க அவ்வளோ பேரும் முன்னுக்கு நிற்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பான ஒரு ஊர் எங்கள் ஊர் வீரபாண்டியன் பட்டணம். சார் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார பொறியாளராக வந்து ஒர்க் பண்ணீங்கன்னு தெரியுது. உங்களுடைய அந்த பணியில் வந்து உங்களுக்கான வேலைகள் என்ன? உங்களுடைய பணிகள் பற்றி வந்து சொல்லலாமா? ஊரக வளர்ச்சித்துறை அப்படிங்கிற அரசுடைய ஊரக வளர்ச்சித்துறையில் எனக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் வந்து முதல்ல நான் பொள்ளாச்சியில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை, ஈரோடு அப்படி எல்லா இடங்கள்லையும் நான் வந்து எங்களுடைய வேலை என்னென்னா அந்தந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுமாரை கோஆர்டினேட் பண்ணி அந்த பஞ்சாயத்துகளுக்கு தேவையான அனைத்து பேசிக் கம்யூனிட்டிஸ், அதாவது அடிப்படை வசதிகளை நம்ம அரசு சொல்லக்கூடிய திட்டங்களை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அதை மானிட்டர் பண்ணுறதும் அதுக்கு பேமெண்ட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதும் தான் எங்களோட வேலை. இதுதான் எங்களுடைய பேசிக். அங்கே சார் நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்படி பணி நிமித்தமாக வந்தீங்க? இங்கே என்னென்ன மாதிரி உள்ள பணிகள் செஞ்சீங்க? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் உங்கள் பணிகளுக்குமான அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஈரோட்டில் இருந்து நான் தூரமாயிட்டு நான் கல்யாணம் ஆயாச்சு எங்கே வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தற்செயலாக முட்டம் ஜேபிஆர் அண்ணா அவர்கள் அவங்க வந்து மெட்ரோ வாட்டர் சேர்மனாக இருந்தாங்க. எம்ஜிஆர் பீரியடில் நல்ல ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து எங்கள் சேர்மன் கூப்பிட்டு அவங்கள ஆனர் பண்ணுறக்காண்டி எங்கள் பிளாக் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வந்திருக்கும்போது அவரை பார்த்து மீட் பண்ணேன். அப்போ நான் இப்படி வீரபாண்டிய மட்டும் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது, மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுவது பெரிய கஷ்டம் அப்படின்னு. சரி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். வித்தின் 10 days ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு மினிஸ்டர் அங்கே வந்து அப்போ பொன்னையன் மினிஸ்டர், லோக்கல் மினிஸ்டர் பொன்னையன். அப்போ எங்கள் சேர்மன் சொல்கிறாரு மினிஸ்டர்கிட்ட சொல்லுவேன். வேண்டாம், அண்ணன் நினச்சா முடியாது. 10 நாளையில் எனக்கு மாவட்டம் மாற்றி கொடுத்தாரு. அவரே நாகர்கோயிலுக்கு போடுங்கன்னு சொல்லி போட்டு விட்டுருக்காரு. நான் வந்தேன். முதல்ல ராஜாக்கமங்கலத்தில் வந்துச்சு. இந்த நாகர்கோயிலே எனக்கு தெரியாது. வந்து நாகர்கோயிலில் வேலையில் ஜாயின் பண்ணி இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தான் எங்களுக்கு கண்ட்ரோல். கலெக்டர் தான் எங்களுக்கு எல்லாமே. 9 பிளாக் இருக்குது வட்டார வளர்ச்சி அலுவலகம். ஊராட்சி ஒன்றியம் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஊராட்சி ஒன்றியங்கள் 9 ஊராட்சி ஒன்றியங்களில் வந்து எங்களுடைய போஸ்ட் வந்து வட்டார பொறியாளருங்கிற பதவியில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ இங்கே வந்து வேலைகள் வந்து என்னென்னா பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுமார், அந்தந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுமார் தீர்மானம் போட்டு கொண்டு வர பணிகளை அதுக்கு எஸ்டிமேட் எடுத்து அது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செய்யணும், அதை எப்படி மானிட்டர் பண்ணணும், அதை எப்படி ஃபினிஷ் பண்ணி அதை பேமெண்ட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தான் எங்களுடைய வேலை. இந்த மாதிரி காரியங்கள் நான் வந்து எனக்கு
பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு இந்த 9 பிளாக்லேயும் நான் வேலை பார்த்தேன் ஒரே ஆள்னு சொல்லலாம். அது ஏன்னா எங்கே பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கலெக்டர் அங்கே அனுப்பிடுவார், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அதுலேயும் கடற்கரை ஏரியாவில் எல்லா இடத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஏரியாவில் ப்ராப்ளம் வரும்னா நம்மால் ஒரு ஆள் இருந்தால் சரியாக வந்துடும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். அது ஒரு வகையில் கரெக்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து தெரியும் நம்ம கடற்கரை மக்கள் யார் சொன்னால் கேட்பாங்கன்னு. அப்போ நான் நேராக ஃபாதரை போய் பார்த்துருவேன். ஃபாதர்கிட்ட போய் பார்த்து, ஃபாதர் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா ஃபாதர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி எனக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அந்த வகையில் நான் நிறைய மக்களுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். உள்ளூர் மக்களுக்கும் நான் செஞ்சுருக்கேன். திருவட்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், முஞ்சிறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மேல்புறத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல பேரோடு இருந்திருக்கேன். அதான் பெரிய இது. அதனால எனக்கு மாவட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல நேம். கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி போய் இன்ஜினியர் கார்ட்டர்னு சொன்னால் என் பேர் ஹாமில்டன் கார்ட்டர். கார்ட்டர் வந்து எங்கள் ஃபேமிலி நேம், ஃபெர்னாண்டோ வர மாதிரி. இங்கே எல்லோரும் கார்ட்டர்னே கூப்பிட்டுட்டாங்க, ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. கலெக்டரும் எங்களை கார்ட்டர் தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு கூப்பிட்ற அளவுக்கு பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த மாவட்டத்தில் அது ஒரு பெருமை. ரெண்டாவது, எனக்கு இந்த மாவட்டத்தோட பழக்கங்கள், அட்மாஸ்பியர், கிளைமேட்டிக் கண்டிஷன், எஜுகேஷன் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இங்கே நிலம் வாங்கி இங்கே வீடு போட்டு இங்கே நான் பிள்ளைங்கள்லாம் படித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் வேறு இடத்துக்கு நான் போயிருந்தால் இந்த அளவுக்கு வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, எனக்கு மக்களும் நல்ல என்னைய என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆளுங்களாக இருந்தாங்க. என்னுடைய பணிக்காலங்களில் நான் வந்து கிட்டத்தட்ட 4 முறை மாவட்ட ஆட்சித்தலைவரால் குடியரசு தினம், சுதந்திர தினம், இப்படி முக்கியமான தினங்களில் என்னைய கௌரவிச்சிருக்காங்க. சிறந்த பொறியாளர், அது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்தந்த வருஷம் நடக்கக்கூடிய. கிட்டத்தட்ட எனக்கு 4 கலெக்டர்ஸ் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட்டே கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. சார், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து பல இடங்களையும் உங்களுடைய பணியை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உண்மையில் அது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் கடலோர கிராமங்களையும் நீங்கள் வந்து நிறைய கிராமங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னென்ன கடற்கரை கிராமங்கள் வந்து உங்களுடைய பணி செஞ்சுருக்கீங்க? என்னென்ன மாதிரியான பணிகள் செஞ்சீங்க? அந்த கடலோர மக்களை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன? கடலோர பகுதியில் செஞ்ச வேலை உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா? கடலோரம் சார்ந்த உங்களுடைய பணிகளை பற்றி எல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நல்ல நல்ல காரியங்கள் எனக்கு செய்கிறதுக்கு இந்த மாவட்டம் ஒரு வாய்ப்பை தந்தது. இந்த இது நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து எனக்கு கிடச்சிருக்காது, அல்லது கோவை மாவட்டத்தில் இருந்து தான் எனக்கு அது கிடச்சிருக்காது. ராஜாக்கமங்கலத்துலேயும் சரி, தூத்தூர்லாம் நான் ஒர்க் பண்ணேன். தூத்தூரில் கடற்கரை கிராமங்களுக்கு அந்த ப்ளே கிரவுண்டை வச்சு கொடுக்குறது எல்லாத்துலேயுமே செய்கிறதுக்கு அரசு வந்து அலோவ் பண்ணாது. நம்ம தைரியத்தை பொறுத்து தான் செய்ய முடியும். நம்ம போல்டாக இறங்கி செஞ்சால் செய்யலாம். இல்லைன்னா ஐயோ அவன் செய்யலை, நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் பார்ப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் சேலஞ்சிங்காக எடுத்து செஞ்சேன். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, பேவர் பிளாக் போடுறோம் இப்போ எல்லா இடங்கள்லையும். நம்ம மாவட்டத்தில் கிராமங்களில் முதல் பேவர் பிளாக் போட்டது நான் தான். அலோவ் பண்ணவே மாட்டேன்னாங்க. கார்பரேஷனில், முனிசிபலில் பண்ணலாம், நமக்கு கிராமங்களுக்கு சரி வராதுன்னு சொன்னாங்க. நான் போட்டதுக்கப்புறம் எல்லா பிளாக்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வீடுகளில் அது ஒரு வகையில் எனக்கு வந்து மனசு திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தடி நீர் வந்து அதிகமாக அதில் நமக்கு இறங்கலை. பட் அது ஓரளவுக்கு இறங்குது. இருந்தாலும் நம்ம மக்கள் அந்த கடல் மண்ணில் நடந்து பழகி அதே இருந்துட்டு அங்கனே குளித்து அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிரும். இது அப்படி இல்லை. இப்போ போடும்போது காங்கிரீட் ரோடு போடும்போது பெரிய பெரிய கஷ்டங்களில் சந்திச்சிருக்கோம். நம்ம மக்கள்கிட்ட திருப்திப்படுத்தவே முடியாது, சண்டைக்கு தான் வருவாங்க. இருந்தாலும் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி, உன் வீட்டு தண்ணி என் வீட்டுக்கு வரக்கூடாது, இதே மாதிரி தான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க நம்ம மக்கள். அடுத்த வீட்டை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் போல்டாக இறங்கி அடிப்பாங்க. அதனால் இந்த மாதிரி காரியங்கள் நிறையா செஞ்சோம். வாணியக்குடியில் கோயிலை சுற்றி ஒர்க் பண்ணது, அங்கே பஸ் ஷெல்டர்ஸ் கட்டினது, அதுக்கு அடுத்தது கோடிமுனையில் பஸ் ஷெல்டர் கட்டினது, அங்கே உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங் கட்டினது. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா, நான் கடற்கரை கிராமத்தை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு கடற்கரையிலேருந்து வந்தவன். கடற்கரைக்கு என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கமங்கலத்தில் அந்த கோயிலுக்கு கொடிமரத்தை சுற்றி நான் பேவர் பிளாக் போட்டிருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா
அவ்வளோ சீக்கிரம் கோயிலெலாம் நம்ம செய்ய முடியாது. அதுக்கடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய காடு. பெரிய காடில் வந்து ஃபாதர் மரிய செல்வன் ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் வந்து இணையத்துக்காரன் நினைக்கிறேன். அருமையான ஃபாதர், எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செய்யலாமா ஃபாதர்? பிஷப்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஊரில் ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டினோம். நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க. 8 லட்சம் ஊர் மக்கள் கொடுத்தாங்க. 22 லட்சம் நான் கவர்மெண்ட்டில் வாங்கி கொடுத்தேன். 30 லட்சம் அந்த ஊருக்கார பையனே கட்டினான். கெட்ட வச்சேன் நான். இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய காட்டில் இன்னைக்கு அங்கே பேர் சொல்லக்கூடிய அந்த மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபம். அதே மாதிரி அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸில் உள்ள பேவர் பிளாக் அப்ரோச், அதே மாதிரி கோயிலை சுற்றி, அந்தோனியார் கோயிலை சுற்றி கம்ப்ளீட் பேவர் பிளாக். அதே மாதிரி அந்த அசத மடம் அங்கேயும் பேவர் பிளாக்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக சுத்தமாகி கொடுத்தோம் பெரிய காலம். அவ்வளோ அழகா. அதே மாதிரி மக்கள் உட்காந்து வலை பின்றதுக்கு உள்ள கூடங்கள் அமைச்சு கொடுத்தோம். அதை விட இன்னொன்றுன்னா, அந்த இன்னைக்கு பெரிய கால திருவிழா நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் நான் டீம் ஒரு 45 டேஸில் கட்டி கொடுத்தேன். ஃபாதர் கேட்டார், திருவிழா வருது, எனக்கு அதுக்கு முன்னாடி முடிச்சு தர முடியுமா? கவர்மெண்ட் பணத்தில். எங்கள் கவர்மெண்ட் பணத்திலே கட்டி கொடுத்தோம். அதுதான் பெரிய ஆச்சரியம். எல்லாமே கவர்மெண்ட். அதுக்கு அடுத்தது நீங்கள் பொலிக்கரைக்கு வரீங்க. பொலிக்கரையில் பங்கு பேரவைக்கு உள்ள கட்டடத்தையே நான் கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்தேன். நினச்சி பார்க்கவே முடியாது, யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்குள்ள அதிகாரிகள் என்னை நம்பினாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது அங்கே பொலிக்கரையிலேருந்து போனீங்கன்னா கேசவமுத்துத்துறை. கேசவமுத்துத்துறை கோயிலை சுற்றி முன்னுக்கு கொடிமரம், சிலுவையா குருசடி, மிக்கேலையா குருசடி எல்லாத்துக்கும் பேர் பிளாக். அதுக்கடுத்து கேசவமுத்துத்துறையில் ஒரு ஸ்கூல் இதே மாதிரி நான் எப்படி பெரிய காட்டில் பண்ணமோ அதே மாதிரி அவங்க இதில் வந்து ஒரு 40 lakhs நினைக்கிறேன். 40 lakhஸில் 10 lakhs ஊர்லேருந்து கொடுத்தாங்க. 30 lakhs நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுத்து நானே ஒரு ஆளை பொறுப்பு போட்டு அந்த ஸ்கூலில் சென்ட் மேரி ஸ்கூலில் நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி அது என் பேர் சொல்லுவோம். அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்து இன்றைக்கி அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அவர் மில்டன் ஹெச்எம் இருக்கார். அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் இருந்தனால எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது சார். அதே மாதிரி புத்தந்துறையில் இருக்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கலையரங்கம் அது நான் தான் கட்டினது. அதுக்கப்புறம் ஜார்ஜியார் குருசடியில் ஒரு கலையரங்கம் அது நான் தான் கட்டினேன். சங்குத்துறை பீச்சில் கம்ப்ளீட்டாக பேவர் பிளாக் போட்டு நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா அந்த சங்குத்துறை பீச்சில் இருக்க அவ்வளோ சவுக்க மரமும் நான் தான் வச்சேன். அந்த மரங்கள் அவ்வளவு நீ என் பேர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்து ஜேன்னு இருக்கு. அங்கே என் கல்லில் கூட என் பேர் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா செஞ்சோம். அங்கேருந்து பள்ளந்துறையிலையும் அதே மாதிரி தான். எல்லா கோயிலை சுற்றியும் பேவர் பிளாக். அவ்வளவு கவர்மெண்ட் செலவு, ஊர் செலவே கிடையாது. பிரசிடென்ட் மாற பேசி எடுத்து அதுக்கு அடுத்தது அங்கேருந்து போனீங்கன்னா அன்னை நகர், பள்ளந்துறை இடத்த அன்னை நகரில் ஃபாதர் பாபு இருந்தார். அவருக்கு வந்து எனக்கு மேடை இல்லை, மேடை பில்டிங் இல்லைன்னு கவர்மெண்ட் பணத்தில் ஒரு மேடைக்கு ஒரு பில்டிங் போட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க போட்டு கொடுத்து அப்புறம் அந்த கோயிலுக்கு பேவர் பிளாக் உள்ளுக்கு காம்பவுண்டுக்குள்ளே பேவர் பிளாக் போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் உண்மையிலே என்னை நல்லா பயன்படுத்தினார். அந்த செய்கிறதுக்கு உண்டான அதிகாரிகள் அந்த எனக்கு இணக்கமான அதிகாரிகளாக இருந்தனால செய்ய முடிஞ்சது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் மாட்டணும், அவங்களும் என்னோட சேர்ந்த அதிகாரிகளும் மாட்டுவாங்க. எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்யலான்னு. அடுத்தது அதே மாதிரி பொலிக்கரையில் வந்து கல்ற தோட்டத்துக்கு பொலிக்கரையிலையும் புத்தந்துறையிலையும் கல்ற தோட்டத்துக்கு கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்தோம். காம்பவுண்ட் வால் கட்டி உள்ளுக்கு பேவர் பிளாக் போட்டு ஒரு ப்ரேயர் ஹால் ஒன்று வச்சு இதை பாடியை கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு குடி தண்ணீர் அமைச்சு கொடுத்து எல்லா இடத்துலையும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் உண்மையிலே எனக்கு பெரிய ரொம்ப மன திருப்தி. அதுக்கப்புறம் அங்கே போனீங்கன்னா அன்னை நகர்லேருந்து நேராக மேலமணக்குடி கீழமணக்குடி 2 ஊர்லையும் இதே மாதிரி நிறைய காரியங்கள், சாலைகள் எல்லாமே நல்லா செஞ்சோம். அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் வந்து இந்த ஊரில் வந்து இவ்வளோ தூரம் செய்யணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை ஆண்டவர் என்னைய பயன்படுத்திக்கிட்டார், நீ மக்களுக்காக செய்யணும். அதில் மக்கள் மட்டும் அங்கே உள்ள பஞ்சாயத்து பிரசிடென்ட்மார் எல்லாருமே ஆல்மோஸ்ட் என்னை தெரியும். அந்த அளவுக்கு நான் நல்ல காரியங்கள் செஞ்சோம், நல்லா பண்ணோம். அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி இங்கே வேலை பார்த்ததில் 100%. அதனாலே நான் இங்கேயே தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நான் இங்கேயே தான் ரிட்டையர் ஆனேன். குருந்தங்கோடு பிளாக்ல கடைசியாக நான் இங்கே ரிட்டையர் ஆனேன். குருந்தங்கோடு பிளாக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பெரிய சோலை மாதிரி
கார்டன்லாம் வச்சு ஃபவுண்டைன்லாம் வச்சு நினைச்சே பார்க்க முடியாது. கலெக்டர் பார்த்துட்டு அசந்துட்டார். அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள அதிகாரிகள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இது மாதிரி எனக்கு எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறையில் என்னைய பயன்படுத்தும் அளவுக்கு என்னைய அதிகாரிகள் என்னோடு எனக்கு பக்கபலமாக இருந்தனால நம்ம மக்களுக்கு நான் இத்தனை காரியங்களை நான் செய்ததில் ரொம்ப மன திருப்தி கொள்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக அரசு பணி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுக்கிடையில் நீங்கள் ஒரு எழுத்தாளராக வந்திருக்கீங்க, நிறைய நூல்கள் எழுதிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முதல் படைப்பு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? நான் வந்து திட்டங்கள் செயல்படுறது கொஞ்சம் கவிதைகள் எழுதுறதுனால என்னுடைய வீடியோஸ் எல்லாரும் நீங்கள் ஏன் நம்ம அரசு திட்டங்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ வெளியிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சுராங்கனி பாடல்கள், சுராங்கனி பாட்டு, சிலவன் பாட்டு, சுராங்கனி அந்த பாட்டு மெட்டில் நான் ஒரு பாடல் ரெடி பண்ணி நானே எழுதி அரசனுடைய திட்டங்கள் அதில் என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த நாங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் அதில் கொண்டு அதை எழுதி எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபே கீபோர்டு வாசிக்க, எங்கள் ஸ்டாஃபே அவ்வளோ பேரும் பாட்டு பாட நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து அதை நான் ரிலீஸ் பண்ணேன். அந்த வீடியோவில் வந்து கலெக்டர் வந்து நம்ம ஓப்பன் டெஃபிகேஷன் நம்ம அதாவது திறந்த வெளி கழிப்பறை இல்லாத ஒரு ஊர், திறந்த வெளி கழிவறை இல்லாத ஒரு மாவட்டமாக நம்ம மாவட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அது ரொம்ப பிரபலமாச்சு. நம்ம தமிழ்நாட்டிலே முதலாக கன்னியாகுமரி மாவட்டம் தான் திறந்த வெளி கழிப்பறத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. எல்லாரும் நல்லா சுத்தமாக சொந்தமாக கழிவறைகள் வைத்து நடத்தக்கூடியது. அது சம்பந்தமான ஒரு வீடியோ எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு வீடியோவாக அது கூட இந்த சாங்கையும் மெர்ஜ் பண்ணி நான் 2017 ரிட்டையர் ஆகிற நேரம் அப்போ கலெக்டர் சஜ்ஜன் சிங் சவான் அவங்க தலைமையில் எங்களுடைய திட்ட இயக்குனர் லீமா அவங்க முன்னிலையில் அந்த வீடியோவை கலெக்டர் ரிலீஸ் பண்ணார். இந்த வீடியோ சிடி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இனிய பிரபலமாச்சு. எல்லா இடமும் இது போச்சுது. அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதற்காக எனக்கு கலெக்டர் வந்து அவார்டு கொடுத்தாங்க. உங்களுடைய முதல் படைப்பு பற்றி ஆர்வம் பற்றியெல்லாம் சொன்னீங்க. ஆனால் தொடர்ச்சியாக எழுதணும் அல்லது ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு உள்ள ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நூல் எழுதுறதுக்கு உங்களுக்கு உந்துதலாக கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல, அது யார்? தொடர்ச்சியாக நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியது யார்? அந்த மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லலாமா? நான் வந்து உடுமலைப்பேட்டையில் வேலை பார்க்கும்போது குமரன் சொல்லி ஒரு பையனை நான் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக வச்சுருந்தேன். அவன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பான். அப்போ அவன் எனக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவான். நான் சும்மா இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது அதை எடுத்து படிக்கிற ஆர்வம் வந்துச்சு. புக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வைரமுத்தோட கவிதைகள் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஈடுபாடு வந்தது. நம்மளும் ஏன் இந்த மாதிரி எழுதி பார்க்கக்கூடாது? எனக்கு இலக்கணமோ இதோ தெரியாது, இருந்தாலும் எழுதி பார்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன். எழுதி இங்கே நாகர்கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அப்புறம் நான் நிறையா எழுதி என்னுடைய முதல் புத்தகமான சிதறல்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அண்ணன் பெர்னாடு எம்எல்ஏ அவர்கள் வாழ்த்துறை வழங்கினாங்க. கவிஞர் வைரமுத்தும் வாழ்த்துறை வழங்கினாங்க. அது முதலாக என்னுடைய கன்னி புத்தகமாக நான் அதை வெளியிட்டேன். அதற்கப்புறமாக இரண்டாவது செதுக்கு மொழியாய் அப்படின்னு சொல்லி என்னுடைய பலதரப்பட்ட கவிதைகள், அதாவது காதல், மற்றபடி சோகம், குடும்பங்களுடைய இது நம்ம கடற்கரையோட நிலவரங்கள், கடலோட அழிவுகள் எப்படி இருக்குது, சுனாமி சமயத்தில் மக்கள் எப்படி பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க, அந்த இதெல்லாம் கஷ்டங்கள், அதெல்லாம் காதல் கவிதைகள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கவிதைகள் செதுக்கு மொழியாய்ங்கிற கவிதையை நான் எழுதினேன். அந்த புக்கை நம்மளுடைய கடற்கரை இலக்கிய வட்டத்திலிருந்து அதை தேர்வு செஞ்சு என்னைய ஊக்குவிக்கும் வகையில் எனக்கு ஒரு சிறப்பு அவார்டு கொடுத்தாங்க. அதில் எனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை ஊக்குவிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. அதற்கு அப்புறமாக நான் வந்து ரீசண்டாக போன வருஷம் கனவே கலையாதுன்னு ஒரு புக்கு போட்டேன். அதுவும் இதே மாதிரி தான் கவிதைகள், பலதரப்பட்ட கவிதைகள், பொதுவான கவிதைகள் எல்லாமே இருக்கும். அதில் சுனாமியோட ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு லெட்டர் ஒன்று கொடுத்தேன். அப்போ நான் அந்த சுனாமி வந்து மக்கள் பயந்து போய் கடலுக்கு போகாமல் இருந்த நேரத்தில் நோட்டீஸ் அடித்து கடற்கரை எல்லா கிராமத்துலையும் கொடுத்தேன்.
விழிப்புணர்வு லெட்டர். அதாவது நீ பயந்துராத, நீ கடலோட பிறந்தவன், கடலோடி, அதனால நீ இதை பார்த்தா பயப்படுற அப்படிங்கிற ஒரு லெட்டரை அதில் கடைசியாக நான் சேர்த்துருப்பேன் அந்த லெட்டரை. அது கொடுத்தல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா மக்களை போய் அது நல்லா சென்றடைஞ்சுது, அவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அப்புறம் அந்த புக்கிலேயே நான் நிறையா எழுதி, அந்த புக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில நான் வந்து கொஞ்சம் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறையா ஈடுபாடு உண்டு. அன்பியங்கள், மறை மாவட்டத்தில் அன்பிய ஒருங்கிணையம் தலைவர், அப்புறம் மறை மாவட்ட அன்பிய பொருளாளராக இருந்தேன் ஃபாதர் வலேரியான் பீரியடில். அதுல எல்லாம் பிஷப்போட நெருக்கமாகிற அளவுக்கு, நீ பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் செயல்பாடுகள் இருந்தது. பங்கு பெறவிலையும் இருந்தனால எல்லா காரியங்களும் நிறையா செஞ்சோம். அப்படி இருக்கும் பொழுது ஃபாதர் அல்ஃபோன்ஸ் எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எழுதக்கூடாது, ரிலீஜியஸாகவும் எழுதுங்க அப்படின்னு சொன்னப்போ, என் பாடுகளின் பாதைகள்னு ஒரு சிலுவை பாதை ஒன்று எழுதுனேன். அது ரொம்ப எல்லார் மட்டும்லையும் ரொம்ப போய் சேர்ந்துச்சுது. நிறைய பேர் அதை கேட்டாங்க, நீங்கள் இன்னும் எழுதுங்கன்னு. அதை தொடர்ந்து மரியாளோடு கல்வாரிக்கு அப்படின்னு இன்னொரு ஒரு சிலுவை பாதையும் நான் எழுதினேன். 2 ஆல்மோஸ்ட் நம்ம கடற்கரை கிராமங்களில் எல்லா ஊருக்கும் நான் அந்த புக்கு கொடுத்துருக்கேன். இந்த தபஸ் காலத்தில் படிக்கிற இதுக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி 2 புக்கு எழுதியிருக்கேன். இது போக நம்ம கடற்கரை கிராமத்துக்கே உண்டான அந்த சிங்கள பைலாஸ், சிலோன் பைலாஸ் நம்ம முன்னாடி சொல்லுவோம், சின்ன மாமி, கல்லுக்கடை பக்கம்மா, இந்த மாதிரி சாங்ஸ் அவ்வளவும் அப்போ கேசட்டில் வந்துட்டு இருந்தது. அதை அவ்வளோத்தையும் நான் கேட்டு, அதை அவ்வளோத்தையும் பாடல்களாக எழுதி, அதை அவ்வளோத்தையும் ஒரு மக்கள் வெளியில் பிக்னிக் போகிற நேரம் படிக்கிறதுக்காக, அதை சேர்ந்து பாடுறதுக்கு, குழு பாடல்கள் பாடுறதுக்காக சிங்கிங் ஆயா அப்படிங்கிற ஒரு புத்தகமும் நான் வெளியிட்டிருந்தேன். இந்த புத்தகங்கள் வெளியிடுறதுல வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறத எனக்கு எங்களுடைய அண்ணன் ஃபாதர் ஜெரோசிம், அவர் தான் எனக்கு பெரிய உத்வேகமாக இருந்தார். நீ இவ்வளோ எழுதியிருக்கா, இவ்வளோ எழுதி வச்சிருக்கா, தென்னொலியில் எழுதியிருக்கா, ஞானத்தூரில் எழுதியிருக்கா, நம்மாழ்வில் எழுதியிருக்கா, தினத்தந்தியில் எழுதியிருக்கா, இதெல்லாம் ஏன் டாக்குமெண்டேட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் காலங்காலம் பேசும் இல்லையா அப்படின்னு சொன்னனால தான் நான் இந்த புக்ஸ் எல்லாம் போடுறது ஆரம்பித்தேன். கொஞ்சம் பண கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரங்களில் அப்புறம் நான் அதுக்கப்புறம் செஞ்சு எல்லாத்தையும் இப்போ நான் செய்கிற அளவுக்கு வந்திருக்கேன். நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இன்னும் அதிகமாக எழுதணும். ஏன்னா நம்ம கடற்கரை இலக்கிய வட்டத்திலையும் மக்கள் ரொம்ப ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் அடுத்த புக்கு என்னுடைய அதாவது கட்டுரைகள்னு சொல்லி நான் நிறைய எழுதியிருக்கேன். மக்களுடைய கஷ்டங்கள், மக்களுடைய விழிப்புணர்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன். இது அவ்வளோத்தையும் நான் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சார், நீங்கள் வந்து பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து இந்த சமூகத்துக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு உள்ளதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது உள்ள இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி போகுது? எழுத்து தவிர மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்காக சில விஷயங்களை நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதை பற்றியெல்லாம் ஒன்று சொல்லுங்கள் சார். எனக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பொண்ணு யூகேல இருக்கா, பையன் பெங்களூரில் இருக்கான். எல்லாரும் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. நானும் ஒய்ஃபும் இங்கே இருக்கோம். இங்கே கோயில் காரியங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் நல்ல ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்கேன், ரூஃப் கார்டன். வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் போட்டு அது தோட்ட வேலை எனக்கு டைம் சரியாகும். மற்ற நேரங்களில் சாயங்காலம் வாக்கிங், கொஞ்சம் பாடல்கள் அதிகமாக கேட்பேன். எனக்கு அதில் பெரிய ஒரு இது சொல்லணும்னு நினச்சா, கடற்கரை மக்களுக்கே உண்டான அந்த ரசனை, இசை ரசனை வந்து வேறு எந்த மக்களுக்கும் கிடையாது. நான் அப்போவே பார்ப்பேன். அந்த காலத்திலேயே இளையராஜா பாடல்கள் ஃபேமஸ் ஆகாததுக்கு முன்னாடியே கடற்கரை கிராமங்களில் கல்யாண வீடுகளில் ஹிந்தி பாட்டு தான் ஓடும். எல்லா வீட்டு கல்யாண வீட்லையும் ஹிந்தி பாட்டு தான் ஓடிட்டு. அவ்வளவு ரசனை உள்ளவங்க நம்ம மக்கள். அப்படி அதே மாதிரி அதைத்தான் அவங்க தேர் நேரங்களில் அந்த விருத்தம் பாடுறதுக்கு பாடல்கள் எழுதி அதெல்லாம் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. மக்கள்கிட்ட அந்த டேஸ்ட் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தோட ஒன்றித்து வாழணும், குடும்ப ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வேற எந்த ஊர்லேயும் பார்த்துருக்கு, வேற எந்த கம்யூனிட்டிலையும் பார்க்க முடியாத ஒரு இது. ஒய்ஃபுக்கு கூட இருந்து வேலை செய்வாங்க. சமையலுக்காக இருந்தாலும் சரி, துணி துவைக்கிறதுல இருந்து, எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் அவன் வெட்கப்பட மாட்டான் நம்ம மக்கள். அது நான் பெருமை கொள்கிறேன். ஏன்னா ஒரு கடப்புறத்தான்ங்கிறதுல நம்மளாம் அதெல்லாம் பெருமையாக சொல்லலாம் இந்த மாதிரி காரியங்களில். அதே மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணுறதுல நம்ம மக்கள் அடிக்கிற யாரையும் முடியாது. என்னதான் இல்லை இருக்கோ இல்லையோ இருக்கிறத வாரி வழங்குறதுக்கு நம்ம தான் மக்கள் வள்ளல்கள். எம்ஜிஆர் சொன்ன வள்ளல்களோட நம்ம தான். எம்ஜிஆர் இருந்தது, அவர் கொடுத்தாரு, நம்மகிட்ட இல்லைனாலும் கொடுக்குறோம். அதுதான் பெரிய நல்லா பண்ணுறோம். இதே மாதிரி நம்மளும் மக்களுக்கு நம்ம மக்களை உயர்வு
அதற்கான தொழில் முயற்சிகளுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது, ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது, ஊர்களில் அசோசியேஷன்ஸ் வச்சு அதில் திட்டங்களை எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணி வாங்கணும். பிஷப்கிட்ட கூட பேசினேன். ஃபாதர்ஸ் யாரையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பொறுப்பு போடுங்க. கடற்கரை மக்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன சப்சிடி இருக்குது, என்னென்ன லோன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு அவங்களுக்கு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்தாலும் அதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா இன்னும் நம்ம ஸ்டாலின் சொல்கிற மாதிரி என் கனவு கேட்குறாரு, உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கன்னு. இதெல்லாம் என்னோட கனவுகளை நானும் எல்லாம் நினச்சிருக்கேன். இது மாதிரி வந்ததுன்னா இன்னும் மக்கள் இன்னும் மேம்பட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். உங்களை பற்றியும் உங்களுடைய பணி, உங்களுடைய இலக்கிய பணி, மற்றபடி உள்ள அத்தனை விஷயங்களை இந்த நேர்முகம் மூலமாக அறிய முடிந்ததில் உண்மையிலே மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பற்றிய முழு தகவல்களையும் தந்ததுக்கு உண்மையிலேயே கடற்கரை எஃப்எம் சார்பில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். என்னையும் ஒரு பொருட்டாக நினச்சி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்காக நம்மளுடைய கடற்கரை இலக்கிய வட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த எஃப்எம்ல ஒளிபரப்புறதுக்காக என்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த திரு இறைவன் சாகர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த குழுக்களுக்கும் அந்த எஃப்எம் நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, இதுவரை நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் வட்டார பொறியாளரும் எழுத்தாளருமாகிய திரு ஹேமில்டன் கர்ட்டார் அவர்களுடன் உரையாடினோம். இன்னும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.